குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அங்கே குவிந்ததம்மா பெண்கள் எல்லாம் வண்டாட்டம் வண்டாட்டம். குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம். நம்ம திருப்பரங்குன்றத்துடைய தனி சிறப்பு என்னதுன்னா, இந்த எல்லா சுவாமிகளையும் நம்ம திருப்பரங்குன்றத்துக்கு வந்தா நம்ம வணங்கலாம். ஏன்னா சிவபெருமானை வணங்கக்கூடிய சைவம், பெருமானை வணங்கக்கூடிய வைணவம், அம்பாளை வணங்கக்கூடிய சாக்தம், முருகப்பெருமானை வணங்கக்கூடிய கௌமாரம், சூரிய பகவானை வணங்கக்கூடிய சௌரம், விநாயக பெருமானை வணங்கக்கூடிய கானாபத்தியம். இப்படி இந்த 6 சமயங்களையும் ஒன்றாக நம்ம இந்த திருப்பரங்குன்றத்தில் காண முடியும். இதுதான் இந்த முருகப்பெருமானுடைய 6 படை வீடுகளையும் நம்ம திருப்பரங்குன்றத்தில் மட்டும் ஒரு தனிச்சிறப்பு. இதுதான் எனக்கு முருகப்பெருமானாலே ரொம்ப பிடிக்கும். அது எந்தெந்த முருகனா சொல்ல முடியாது. பட் ஆனால் முருகப்பெருமான் இங்கே தெய்வானிய மனம் செஞ்சாரு. இங்கே நம்ம முருகப்பெருமான் சூரபத்மனோட போரும் செஞ்சாரு. அப்படிப்பட்ட இந்த திருத்தலத்தில் நான் முருகப்பெருமானை தினமும் எப்பயுமே ரெகுலராக நான் முருகப்பெருமானை கும்பிடுவேன். மதுரைக்கு வந்தாலே கும்பிடுவேன். ஏன்னா சொந்த ஊர் மதுரை, அதனால நான் மதுரைக்கு வந்தாலே திருப்பரங்குன்றத்தை தரிசிக்காம வர மாட்டேன். ஸோ நான் 5 வயசுல தான் பாட்டு கற்றுக்க ஆரம்பித்தேன். முதல் பாட்டு கற்றுக்க ஆரம்பித்தது 3 வயசுல. முதல் மேடை 5 வயசுல. எனக்கு பாட்டெல்லாம் சொல்லித்தரது என் பாட்டியும் அம்மாவும் தான். என் அம்மா கர்நாடிக் கற்றுருக்காங்க, அவங்க சொல்லி தருவாங்க. பாட்டி எனக்கு மற்ற பாடல்கள் எல்லாம் சொல்லுவாங்க, சொல்லி தருவாங்க.